ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஆசையாக கேக் செய்யலான்னு ஆரம்பித்து கடைசியில் எப்படி சொதப்புச்சு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆமாம், ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா வெண்ணிலா கேக் செய்யலாம் அப்படின்னு கரெக்டாக மெஷரிங்லாம் எடுத்துட்டேன். ஆனால் லாஸ்ட்டில் எப்படி இந்த கேக் சொதப்புச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ அப்லோட் பண்ண வேண்டாமேன்னு நினச்சேன். இருந்தாலும் ஒரு சிலருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ன மாதிரி யாரும் தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு கேக் செய்கிறதுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருந்தேன். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், இதெல்லாம் சேர்த்து ஒரு சளிச்சு வச்சுட்டேன் தனியாக. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட பீட்டர்லாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எக் பீட்டர் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன். ஏற்கனவே 2-3 டைம் கேக் செஞ்சுருக்கேன், நல்லா வந்துச்சு. பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா சொதப்புன்னு சொதப்பிருச்சு. என்னான்னு நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ஈரம் இல்லாத ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 2 முட்டையை வெள்ளைக்கரும் மஞ்சக்கருவையும் தனியாக பிரித்து எடுத்துட்டேன். இந்த முட்டையில் இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதில் ரொம்ப கவுச்ச வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வாடை கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ வெள்ளைக்கரு தனியாக எடுத்துட்டேன். எடுத்து வச்ச அந்த மஞ்சக்கருவில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட்டும் சேர்த்து அது தனியாக எடுத்துட்டேன். இப்போ பீட்டர்லாம் எதுவுமே இல்லை, விஸ்க்குமே இல்லை, மிக்ஸி ஜார் தான் எடுத்திருக்கேன். அதில் அந்த 2 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு அடி அடித்து பொங்கி வந்ததுக்கப்புறம் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை ஒரு 3/4 கப் அளவுக்கு. அந்த சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடித்து எடுத்துட்டேன். நம்ம எக் பீட்டரில் அடித்து எடுத்தோம்னா இன்னுமே நல்லா ஃப்ளஃபியாக வரும். பட் அப்படி எனக்கு வரலை. அதனால் ஆனால் கேக் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப சொதப்பிருச்சு. அடிச்சுட்டு அப்புறம் நம்ம மஞ்சக்கரு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் சேர்த்து அதோட நல்லா அடிச்சிட்டேன். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டேன். எனக்கு ஒரு மாதிரி முட்டை வாடை அடித்த மாதிரி இருந்துச்சு. சேர்த்துட்டு இப்போ அந்த மைதா மாவு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதில் பாதி மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன், ரீஃபைண்ட் ஆயில். இப்போ மறுபடியும் எடுத்து வச்ச பாதி மைதா மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கேக் பேட்டர் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் சொதப்பிருச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா, கேக் டின்னில் எல்லாருமே பட்டர் பேப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் நிறைய பேர் சொல்கிறாங்களே அப்படின்னு இந்த A4 ஷீட் இருக்கு இல்லையா, பட்டர் பேப்பர் அப்போ என்கிட்ட இல்லை. அதனால் A4 ஷீட்டில் கட் பண்ணிவிட்டு நான் மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு டின்னில் நல்லா எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு வச்சுட்டு நல்லா பேக் பண்ணி எடுக்கலாமேன்னு பார்த்தேன். ஸோ இதெல்லாம் ஓகே. ஆனால் நான் பேப்பர் போட்டது கரெக்டாக இல்லை. சைட்லலாம் பார்த்திங்கன்னா பேப்பர் சுருங்கி இருந்துச்சு. அது இல்லாமல் எண்ணெயுமே கொஞ்சம் நான் கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணிட்டேன். அதனால் கேக் வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே இந்த கடாயில் தான் கேக் செஞ்சுருந்தேன். உப்பு போட்டு வச்சுருந்தேன். இதுலேயுமே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே கடாய் ஹீட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த டின்னை வைப்போம். இப்போ நான் டேரெக்டாகவே கேக் டின்னை வச்சுட்டேன். அதனால் ஓவர் ஹீட் ஆயிடுச்சு. ஓகே, எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள். ஒரு 30 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 20-25 நிமிஷத்தில் கேக் நல்லாவே வந்துருச்சு. மேலெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. கேக் நல்லா நமக்கு எந்த ஒரு இது இல்லாமல் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. ஆனால் எடுத்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். கையிலலாம் பார்த்திங்கன்னா ஒட்டவே இல்லை, நல்லா சாஃப்டாக நல்லாவே இருந்துச்சு. ஆனால் நாம் சேர்த்த அந்த பேப்பரும் பார்த்திங்கன்னா அந்த கேக்கோடையே ஒட்டிக்கிச்சு. பேப்பர் வரவே இல்லை. பட்டர் பேப்பர் போட்டிருந்தோம் அப்படின்னா பேப்பர் நைஸாக நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இந்த பேப்பர் போட்டதுனால பார்த்திங்கன்னா கேக்கோடு இப்படி ஒட்டிக்கிச்சு. ஸோ கேக் வெட்டுறதுக்கு பதிலாக நான் பேப்பரை ரொம்ப நேரமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய கேக் பார்த்திங்கன்னா இப்படி தான் சொதப்புன்னு சொதப்பிருச்சு. பின்னாடி கீழே பார்த்திங்கன்னா கேக் ஃபுல்லாக அப்படியே கருகி போயிடுச்சு. ஆனால் மேலே நல்லா வெள்ளையாக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி ஒரு கேக் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய சொதப்பல் கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் கேக் செய்ய தெரியாது அப்படின்னா கரெக்டாக செய்யுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான எல்லா பொருளும் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக செய்ய முடியும். ஸோ பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன். ஸோ மேலெல்லாம் சூப்பராக தான் இருக்குது. கேக் நல்லா வெந்துருச்சு.
எந்த ப்ராப்ளமும் இல்லை. எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ சைடில் பார்த்திங்கனாவே தெரியும் கீழே எந்த அளவுக்கு கேக் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. கருகிருச்சு. ஸோ மேலெல்லாம் நல்லாயிருக்கு, சாப்பிட்லாம். நான் அதை கீழே வந்து கட் பண்ணிவிட்டு மேலெல்லாம் வந்து நம்ம அதோட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.